ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையில கிரிக்கெட் வீரர் பாகிஸ்தானை சேர்ந்த அஃப்ரைடி முக்கியமான வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கார். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. டீட்டெயிலாக பேசுவோம். யுஎஸ்ஏவினுடைய அதிகாரிகள் இப்போ மாற்றம், மிக முக்கியமான இராணுவ தளபதிகளே மாற்றப்பட்டிருக்காங்க. தரைப்படை உள்ளுக்குள்ள என்ட்ராக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில என்ன பிரச்சனை இங்கே நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்காவில்? ட்ரம்பினுடைய தோல்வி அதிகாரிகளுடைய மாற்றத்தில் இருந்து தொடங்குதா? டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. மியான்மர் எப்படியெல்லாம் ஒரு அரசாங்கம் இருக்கணும், ஒரு அரசாட்சியை கவிழ்ச்சிட்டு எப்படி இராணுவ ஆட்சியை கொண்டு வரணும், அதே இராணுவ ஆட்சியை 5 ஆண்டுகளுக்கு மேலே ஸ்திரத்தன்மையோடு நடத்தி மக்களோட நம்பிக்கையை வாங்கி எப்படி ஆட்சி பீடத்தில் போய் உட்கார முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த நபர். இவருடைய பெயர் மின் ஆங் கிளைங் அப்படிங்கிறது தான். இவர் நாடாளுமன்றத்தில் நடந்த வாக்கெடுப்பில் பெரிய அளவில் வெற்றி பெற்று ஒரு ஜனாதிபதியாக பொறுப்பேற்று இருக்கிறார். இவர் தானே பிரசாத் ஏற்கனவே அந்த நாட்டில் பொசிஷனில் இருந்தார். அப்புறம் ஏன் மறுபடியும் இப்போ எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னா, ஜனநாயக அடிப்படையில் ஒரு தேர்தல் நடத்தி அதில் ஜெயிக்கிறதுங்கிறது டஃப்பான விஷயம். எளிமையாக இராணுவத்தின் மூலியமாக ஆட்சியை கைப்பற்றிடலாம். அதுவும் நடந்தது. எப்போ அப்படின்னா 2021ஆம் ஆண்டு 69 வயதான இந்த தளபதி அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்த ஆங் சாங் சூ இவங்களை வீட்டு சிறையிலேயே வச்சுருந்தாங்க. அதற்கு பிறகு இவங்க தான் பொசிஷனுக்கு வர வேண்டியவங்க, இவங்களை அப்படியே ஓரங்கட்டினார். இவர் மக்கள் முன்னாடி பிரம்மாண்டமாக பிரகடனப்படுத்தப்பட்டார். உங்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தார். அதை மக்களும் நம்பினாங்க. இராணுவ புரட்சி அதற்கு பிறகு மக்கள் புரட்சியாக மாறி இன்னைக்கு ஜனநாயக ஆட்சி அந்த இடத்துல மலருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டாயிருக்கு. ஆனால் இவர் பொசிஷனை எடுத்ததற்கு பிறகு பெரிய போராட்டங்களை அந்த நாடு சந்திச்சது. இப்போ ஏன் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஈரானில் IRGC அப்படிங்கிற அந்த படை முழுவதுமாக அதிகாரத்தை இப்போ கைப்பற்றி இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. போர் முடிவடைந்தாலும் கூட அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கப்பல்கள் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பயன்படுத்துறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமான ஒரு விஷயமா இப்போ ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான நியூஸை CBS அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. ராண்டி ஜார்ஜ் அப்படிங்கிற இராணுவ தளபதி, அவரை பதவி விலக சொல்றாங்க. இதை யார் சொல்றா? ட்ரம்பினுடைய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பீட் ஹெக்டேக் அவர் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்குறாரு. சரி, இவரை பதவியை விட்டு விலக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்டா, ட்ரம்பினுடைய தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு இவருக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ இந்த முடிவுக்கு உந்து சக்தியாக அமைந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதற்கு காரணம் இந்த ஹெக்டேட்டினுடைய தனிப்பட்ட முடிவு அப்படின்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயா, இந்த பாம்போண்டி அப்படிங்கிற அட்டர்னி ஜெனரல் இருக்காங்கல்ல, அவங்க வேலையை விட்டு நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பிரைவேட் செக்டாரை நோக்கி போறாங்கன்னு ட்ரம்ப்புக்கு சோசியல் மீடியாவில் எழுத தெரியுதுல்ல. பட் இவரை மட்டும் புறக்கணித்தது ஏன்? அவங்க பெண், இவங்க ஆண் அப்படிங்கிறதுனால அல்ல. தரைப்படையை வழி நடத்தக்கூடிய ஒரு கெப்பாபிலிட்டி இவருக்கு இருக்கு. ஆனால் இவர் சொன்ன யோசனையை கேட்டு ட்ரம்ப் நடக்கலைங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அப்படி என்ன பிரசாத் இவர் யோசனை சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டால், அது அடுத்தடுத்த வீடியோக்களில் காட்சிகள் வரும்ல, அதன் மூலியமா நான் உங்களுக்கு விளக்குறேன். பட் இவருக்கு பதிலாக இப்போ இவர் பொசிஷனில் வந்து உட்காந்துருக்காரு. ஜெனரல் கிறிஸ்டோபர் லானேவ் அப்படிங்கிறது தான் இவருடைய பெயர். அமெரிக்க இராணுவத்தினுடைய தற்காலிக தலைமை தளபதியாக பொறுப்பேற்று இருக்கிறார். ஈரான் போரில் சிறப்பாக செயல்படாம ட்ரம்பை மண்டியிட வைத்த இராணுவ தளபதி ஜார்ஜ் அவர்களுடைய பதவி காலம் 2027 வரைக்கும் இருக்கு. 4 ஆண்டு பணிகாலம் முடிவடைகிறதுக்குள்ளேயே அவரை பொசிஷனை விட்டு இறக்கி இருப்பது அமெரிக்க மக்களுக்கு ட்ரம்பின் மீதான நம்பிக்கையையும், இந்த போரில் அமெரிக்கா ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையையும் கொஞ்சம் கொஞ்சமாக உருக்குலைச்சிருச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பட் இவர் காலார் படையினுடைய மிகச்சிறந்த செயல்பாட்டாளர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட தரைப்படையை உள்ள என்ட்ராக வைக்கிறதுக்கு இவர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்கலாம். உள்ள இறங்கினா அமெரிக்க படைகள் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு. ஆனாலும் இவருடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்காம இப்போ தரைப்படை உள்ள என்ட்ராயிருக்காங்க.
இவரும் உயிரோடு இருப்பாரா இல்லை ஈரானுக்கு இரையாவாரா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈரானுடைய ஆளில்லாத விமானங்கள் அன்மேன்டு ட்ரோன்ஸ் இருக்குல்ல, அது குவைத்தினுடைய மினா அல் அஹ்மதி அப்படிங்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தினாங்க. ஏற்கனவே அந்த நிலையங்கள் மீது அட்டாக் நடத்தப்பட்டாலும் இந்த முறை சேதம் ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தொடர்பான காட்சிகளும் ரிலீஸ் ஆயிருக்கு. பற்றி எறியக்கூடிய காட்சிகளோடு முடிச்சுக்கலாம். அமெரிக்கா போருக்கு அடிமையான ஒரு நாடு. சர்வதேச குழப்பம், உலகளாவிய கொந்தளிப்பு, நிலையற்ற தன்மை, இதற்கு முதன்மையான காரணமே இந்த அமெரிக்கா தான். 240 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய வரலாற்றில் வெறும் 16 ஆண்டுகள் மட்டும்தான் அது போரில் ஈடுபடாமல் இருந்தது. 80க்கும் மேற்பட்ட நாடுகள்லையும் பிராந்தியங்கள்லையும் 800க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு இராணுவ தளங்களையும் அது கையகப்படுத்தி வச்சிருக்கு. இப்படி ஆண்டான் அடிமை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இணையாகத்தான் அமெரிக்கா ஃபியூச்சரில் அடிமையாக போகிறாங்க. அர்ஜென்டினா இது முழுக்க முழுக்க யூதர்களின் தேசம் அப்படின்னே சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய யூதர் ஒருத்தர் தான் அங்கே பொசிஷன்லேயே இருக்கார். அப்படிப்பட்டவர் தான் இப்போது ஈரானுடைய உயர்மட்ட தூதர் மெர்சன் டெக்ரானி அவரை அர்ஜென்டினா விட்டு உடனடியாக வெளியே போங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். 48 மணி நேரத்துக்குள்ள நாட்டை விட்டு வெளியேறுமாறு அவருக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு அப்படிங்கிறது ஈரானையே அர்ஜென்டினாவை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது மட்டுமல்ல, ஈரானுடனான உறவை முறித்து கொள்வதுங்கிறது அர்ஜென்டினா அப்படிங்கிற வார்த்தையும் இதற்கு சரியாக பொருந்தும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, சார் F-35 வந்து அட்டாக் பண்ணிட்டாங்களாமே, அதெல்லாம் பழைய செய்திங்க, நம்மெல்லாம் எவ்வளோ தூரம் ஃபார்வர்டாக போயிட்டுருக்கோம், இன்னமும் போட்டு F-35 தான் அடிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்போ ஈரான் அடிக்க என்ன மரியாதை? கெஷிம் அப்படிங்கிற தீவுக்கு அருகே எதிரியினுடைய போர் விமானம் ஒன்றை சுற்றி வீழ்த்தியதாக ஈரானுடைய IRGC சப்மிட் பண்ணியிருக்காங்க ரெக்கார்டை. சரி, இது ஒரு விதமான பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அனைத்து விமானங்களுமே கணக்கில் இருக்கிறதா சொல்லி அமெரிக்காவினுடைய சென்காம் இருக்குல்ல, அவங்க எங்களுக்கு இழப்பு எதுவுமே ஏற்படலை, நாங்கள் வந்து எங்களுடைய விமானங்கள்லாம் சேஃபாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க. USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை குரூஸ் ஏவுகணைகள் தாக்கி அளித்ததாகவும் ஒரு செய்திகள் வெளியாகுது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க படையினர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இப்போ ஈரான் வந்து செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அந்த அட்டாக் செய்யப்பட்ட விமானத்தினுடைய சில துண்டுகள் வந்து கீழே விழுந்து கிடக்கக்கூடிய காட்சிகளையும் இப்போ IRGC ரிப்போர்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. அது தொடர்பான காட்சிகள் தான் இது. தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லா பயன்படுத்தி வரக்கூடிய சிறப்பான சில ஆயுதங்களில் ஒன்று தான் இந்த FPV அப்படிங்கிற ட்ரோன்கள். இது குறுகிய தூரத்தில் எதிரிகளை எளிமையாக அட்டாக் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இஸ்ரேலுக்கு இந்த FPV ட்ரோன்கள் பெரிய அளவிலான யமன் மாதிரி தெரியுது. ரஷ்யா உக்ரைன் போரில் பரவலாக இந்த வெடிபொருள் நிரப்பப்பட்ட சிறிய ட்ரோன்களை செயலிழக்க செய்கிறது கஷ்டம் அப்படின்னும், டாங்கிகள் மற்றும் கவச வாகனங்களை குறிவைப்பதில் இந்த FPV ட்ரோன்கள் தான் ரொம்ப திறமையாக செயல்பட்டுச்சு அப்படின்னும் ரஷ்யா கொடுத்த ஐடியாவின் அடிப்படையில் தான் ஈரான் இப்போ ஹிஸ்புல்லாவுக்கு இதை நிறையா ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அகைன் ஹிஸ்புல்லா வந்து ஒரு பெரிய டீமாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க. அந்த டீம் இஸ்ரேலுக்கு யமனா மாறிட்டு இருக்கு. ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் இதில் ட்ரம்ப் அசிங்கப்படுத்தக்கூடிய சில சம்பவங்களும் அரங்கேறி இருக்கு. வேவ் 90 அதில் அவங்க ஒட்டி வெளியிட்டு இருக்கக்கூடிய சில போஸ்டர், அந்த போஸ்டர்களை அப்படியே வந்து ஏவுகணையில் அட்டாச் பண்ணி அந்த ஏவுகணையை ஏவக்கூடிய காட்சிகளை இப்போது ஈரானுடைய IRGC வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க. சரி, இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், அமெரிக்க அதிபரை மையமாக வச்சு சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு இல்லையா, முட்டாள் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் புத்திசாலி அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். யார்? ட்ரம்ப் அவர்கள் மிகச்சிறந்த புத்திசாலி அப்படின்னு. பட் ஏன் அவங்க இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய $30 பில்லியன் மதிப்பிலான ஸ்டார்கேட் AI, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான ஒரு கட்டடம், அந்த கட்டடத்தின் மீது அட்டாக் நடத்த போகிறதாக செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. UAE விடமாட்டாங்க போல இந்த ஈரான். இன்னொரு பக்கம் பேரலாக ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் மீது ஒரு திடுதுப்புன்னு ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காபூலில் ஒரு பெரிய அட்டாக்கை பாகிஸ்தான் நடத்துச்சு. அதுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, ஆப்கானிஸ்தானுடைய அறிக்கையின் அடிப்படையில் பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் செலவும் அளிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு. நாட்டு மக்களுக்கு அவ்வப்போது நாட்டு உணர்வுகளை ஊட்டி வளர்க்குறதுங்கிறது பண்டைய காலத்தில் இருந்து நாட்டுப்புற பாடல்கள் பாடுறவங்க பண்ணுவாங்க. இந்த கலை கூத்தாடிகள் அந்த வேலையை செய்வாங்க. இப்போது கிரிக்கெட் அதிக அளவில் ஒரு நாட்டில் ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னா அந்த கிரிக்கெட் வீரர்களை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பாகிஸ்தான் அரசு சைட் அஃப்ரைடி, இவர் மேலே மக்களுக்கு பெரிய அளவில் மரியாதை இருக்குது. அதனால் இந்த பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த லாக்டவுன், கிட்டத்தட்ட லாக்டவுன் தான், 4 நாள் வந்து
மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க, மீதி 3 நாள் ரெஸ்ட்டு, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் நிறையா பேர் கொடுத்துட்டாங்க. காரணம் என்னென்னா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, கச்சா எண்ணெய் விலை உயர்வு. சரி, இப்போது நள்ளிரவுலையே இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துச்சு. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் நம்ம ஊர் மக்கள் மாதிரி ரொம்ப சாஃப்டானவங்க கிடையாது. டக்குன்னு வந்து கொந்தளிச்சு புரட்சியில் ஈடுபட்டுருவாங்க. அப்போ ஆட்சி கலைஞ்சிருமே அப்படிங்கிறதுனால ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அஃப்ரைடே வச்சு பண்ணுறாங்க. பெட்ரோலுடைய விலை அப்படி என்னதான் பிரசாத் உயர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டால் 43% உயர்ந்திருக்கு. 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை 458 ரூபா, டீசலோட விலை 520 ரூபா லிட்டருக்கு, 55% உயர்ந்திருக்குங்கிறாங்க. இது தொடர்பாக அஃப்ரைடி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளில் மியூசிக் அட்டாச் ஆகிருக்குங்கிறதுனால நம்மளால் வெளியிட முடியல. பட் அவர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் நெட்டில் தேடி கண்டுபிடிச்சி இது பண்ணிக்கலாம். மக்கள் வந்து பொறுமையாக இருக்குமாறும் இந்த நேரத்தில் வந்து நாட்டு மக்கள் எல்லாரும் ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் வார்த்தையாக பதிவு செஞ்சுருக்கார். எது எப்படியோ கிடைத்திருக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் உங்களுக்காக. ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு பகிரணும், அது எனக்காக. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. பிரசாத் சிக்னேச்சர் @gmail.com.